கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்கள் மத்தியில் திருவிருந்து என்பது த லார்ட்ஸ் டேபிள் இல்லைனால் கம்யூனின், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவரும் இது புதிய உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தருடைய பந்தி குறித்த காரியங்களை சொல்லி சென்றார். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறாரு அதை நாம் நினைக்கணும். அந்த நினைக்கிற ப்ராசஸ், எனக்காக ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கை உருவாக்கப்பட்டு அதற்கு அதை பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு. அதன் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன், பாவத்தை ஜெயிக்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், தேவனுடைய ஐக்கியத்தில் நான் வாழ்ந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கிறேன், பரலோகத்திற்காக நிச்சயத்தோடு வாழ்கிறேன். இதனை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம் தான் திருவிருந்தோட மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இருக்கணும். அது இருந்தால் திருவிருந்து என்பது இரண்டாவது முக்கியத்துவம் தான். இந்த அனுபவம் தான் முக்கியம். ஆண்டவர் நினைவு கூறணும் அப்படி நினைக்கிறதில்ல, என்றைக்கே ஒரு மாதத்தில் ஒரு நினைக்கிறதில்ல. நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் நமக்கு செய்தவர்களை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்வில் அனுபவமாக பார்க்கும்போது அதுதான் உண்மையான அனுபவம். இந்த அனுபவம் தான் முதலிடத்தில் இருக்கணும். ஆனால் பரிதாபகரமாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ இடத்துல இந்த கம்யூனியன் எடுக்கிற அந்த சடங்கு இருக்குது பாருங்கள், அதுதான் முதலிடத்தில் இருக்குது. சிலர் மாதத்தில் முதல் நாளில் அந்த கம்யூனியன் எடுக்கலைன்னு சொன்னால் பெரிய குறைவாக உணர்வாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வாரத்தில் அதர் வீக்ஸில் வராமல் இருந்தால் கூட கம்யூனியன் சண்டேயில் கம்யூனியன் எடுத்தே தீரும். சிலர் பாருங்கள், எவ்வளோ வியாதியுற்றாலும் முடியாமல் இருந்தாலும் அவங்கள எப்படியாகிலும் அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு அந்த கம்யூனியனை கொடுக்க வைக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போய் அந்த கம்யூனியனை கொடுக்கறது, அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது. சரி, தவறு கிடையாது. ஆனால் இந்த கம்யூனியனுங்கிற சடங்குக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கம்யூனியனுக்கு பின்னால், திருவிருந்துக்கு பின்னால், கர்த்தருடைய பந்திக்கு பின்னால் இருக்கிற உண்மைக்கு கொடுக்குறோமா? ரசத்தை குடிக்கிறதுனாலையோ ப்ரெட்டை சாப்பிட்றதுனாலையோ ஒன்றும் நடந்துடாது. அதில் எந்த விதமான ஹோலினஸும் கிடையாது, அதில் எந்த விதமான ஸ்பெஷல் பவரும் கிடையாது. சொல்லப்போனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல், தேவனுடைய பிள்ளைய மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல் இந்த கம்யூனில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய பாவம் தான். நிறைய பேர் அந்த பாவத்தை தான் தவறாமல் செய்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழாமல் போகிறது மட்டுமல்ல, பிரியமாக வாழ்வதை பிரதிபலிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டதான ஒரு சடங்கில் இவங்க முன்னாடி நிற்பாங்க. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய சபைகளில் மக்கள் எழுந்து போகிறத பார்க்கும் பொழுது ஒரு சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அனுபவம் எங்கே போச்சு? நிறைய பேர் நினைக்கிறோம் கம்யூனியன் எடுக்கலாம் அப்படி தலையே போயிடும். ஒன்றும் போகாது. கம்யூனியன் எடுக்காமல் போகிறதுனால ஒருவருடைய பரலோக வாழ்வுன்னு நிற்க போகிறது கிடையாது, ஒருவருடைய பரிசுத்த வாழ்வுன்னு நிற்க போகிறது. அது ஒரு சந்தோஷமான அனுபவம். நம்ம ஒரு ஐக்கியமாக கூடி சில காரியங்கள் செய்கிறோம். செய்யாமல் போயிட்டாலே எல்லாமே போயிட்டுன்னு நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக செய்தவைகளை நம்ம நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தோடு, மனம் திரும்பின அனுபவத்தோடு ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அதற்கு கிரயமாக ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு அப்பா பிள்ளை உறவோடு வாழணும், அதுதான் முக்கியம். அந்த அனுபவம் இருந்தால் திருவிருந்து இல்லாமல் இருந்தால் கூட ஒன்றும் ஆகிடாது. நீங்கள் திருவிருந்து எடுக்க வேண்டாம் நான் சொல்ல வரல, அதுக்காக சொல்ல வரல. அதாவது ஆண்டவர் அதில் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுகிறது ஒரு சடங்கு மட்டும்தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த சடங்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிறைய பேர் பாருங்கள், வயசாகி போச்சுது, உடம்புக்கு முடியலை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, மனம் திரும்பி இருக்கிறோமா, மறுபடியும் பிறந்திருக்கிறோமா, நித்திய வாழ்வுக்கு போகுமா, இதை சிந்திக்கிறதே இல்லை. கம்யூனியன் எடுக்கலைன்னா பரவத்துக்கு போக முடியாது, போயிட போகுது. கம்யூனியன் எடுக்கலாம் ஆசீர்வாதம் எல்லாம் போயிட போகுது, ஒன்றும் கிடையாது. கம்யூனியன் யாருடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்காது. கம்யூனியன் யாருடைய பரலோக பிரவேசத்தை நிர்ணயிக்கவே செய்யாது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா, கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் வாழுகிறோமா, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து கருத்து சாட்சியாக இருக்கிறோமா, அதான் முக்கியம். அதை முதலிடத்தில் வைத்து அதற்கு இரண்டாவது இடத்துல தான் திருவிருந்தை வைக்கணும். நான் முதலிடத்தில் அதை வைத்து விட்டால் அது பாவமாக மாறிவிடும். அதனால் கம்யூனியன் எடுக்காமல் போனால் தலைப்பு கிடாது. ஆனால் கம்யூனியனுக்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் போனால் அது ஒரு தலை போகிற ஒரு செயல்தான். அதற்கு நாம் உரிய சிந்தனைகளை கொடுக்கணும்.
கர்த்தரோட ஐக்கியப்படுவோம். உண்மையான ஒரு அனுபவத்தோடு திருவிருந்துகளை பங்கு கொள்வோம். அதுதான் ஆசீர்வாதமானது. இல்லைன்னா அது சாபமாக மாறிடும்.